இல்லை, பாஜகவோட இவர் கூட்டணி வைக்கவே முடியாது. பாஜக இருக்கிற அது கொள்கை எதிரிங்க, திமுக அரசியல் எதிரி. அப்போ அதோட எப்படி கூட்டணி வைக்க முடியும்? அதனால் இதில் சிக்கலாக இருக்குது. இப்போ அவரை எப்படியாவது மிரட்டணும், அவரை ஏதாவது ஒன்று பண்ணி நிர்பந்தம் பண்ணணும். இப்போ தயாரிப்பாளர் போய் அவர்கிட்ட போய் நிற்பாங்கல்ல, தயாரிப்பாளரை கூப்பிட்டு உங்களால் எங்கள் கூட சேர சொல்லியா படத்தை விடுறோம், இப்படிலாம் பேசுவாங்க. இப்போ பேரம் பேசி நிர்பந்திக்கிற ஆளுங்க தான் பாஜக. அவங்க ஒன்றும் லேஸ்பட்ட ஆளுங்கள், அமித்ஷாவும் மோடியும். அப்போ இன்றைக்கி இது ஒரு அரசியல் சதுரங்கத்தில் இன்றைக்கி அந்த ஜனநாயகன் சிக்கியிருக்கு. ஆனால் எனக்கு நம்பிக்கை இருக்குது, விஜய் நிச்சயமாக இந்த இதுக்கு நிர்பந்தத்துக்கு இந்த இதுக்கெல்லாம் அவர் அடிபணிய மாட்டார். அவர் இதெல்லாம் நீதிமன்றங்களை பயன்படுத்தி உடைச்சி வெளியே வருவார்ன்றது என்னுடைய நம்பிக்கை. இது பாஜக பண்ணுதுங்க. இன்னொரு பக்கம் திமுகவும் பண்ணுதுங்க. திமுக லேஸ்பட்ட கட்சி இல்லைங்க. அவங்க சன் டிவியில் இப்போ பேன் பண்ணியிருக்காங்க. விஜயுடைய பாடல்கள், படங்கள் உள்பட எதுவுமே போடக்கூடாது தேர்தல் முடியல வரைன்ட்டு. இது எப்படி இருக்குன்னா, பூனை கண்ணம் முடிக்கினா பூலோகம் இருந்துடும். சன் டிவியுடைய டிஆர்பி ரேட்டிங் தான் கீழே போகுமே தவிர, சன் டிவியை பார்க்குறவங்க தான் நிறுத்திடுவாங்களே தவிர, விஜய்க்கு அதனால் ஒன்றும் பெரிய பாதிப்பு இல்லை. இப்போ